அல்லேலூயா. நான் உங்களுக்கு புதியவன் அல்ல, இதுதானே? கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எனக்கு தெரிந்திருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு மனுஷ சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் இங்கே வரலை. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கன்னு சொல்லலாமா? அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எதற்காக எங்களை கூட்டி சேர்த்தீர்? அந்த காரியத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் நிறைவேற்றுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தி வேளையை பொறுப்பெடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தம் வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 1 கொரிந்தியர் 1 27 ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. யாரை வெட்கப்படுத்தும்படி? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு சின்ன சாட்சியை மட்டும் நம்ம ரூத் அக்காவுடைய காரியத்தை சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்கிறேன். அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் கூட தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் வீடு, கடைசி வீடு அவங்க வீடு. சரியா? இப்போ மீன் விற்றுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு கூட மஞ்சம் வந்திருக்காங்க. அவங்களும் அந்த ஐயாவும் சேர்ந்து வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இதில் இருந்தவங்க, படிப்பறிவு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி லட்சங்களுக்கு அவர்கள் மூலமாக பெரிய நன்மைகள் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் கோட்ஸ் நகரில் முதல்ல ஒரு குடும்பம் ஒரு விக்கிரக கோயிலை வச்சாங்க. பாருங்கள், இவங்க மூலமாக தான் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அங்கே ஒரு சர்ச்சு வர்றதுக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. அல்லேலூயா. காரியத்தை தலைகீழாக மாற்றுகிறவர் அவர். ஆமென். நம்முடைய ஞானம் முக்கியம் அல்ல, கர்த்தருடைய கிருபை முக்கியம். அல்லேலூயா. எதற்காக சகோதரர் ஒருவன் சொன்னார், விலை மதிக்க முடியாத ஒரு இது அணுது ரட்சிப்பு. ஆமென். ஏன் ரட்சிக்கப்பட்டோம் சொல்லுங்களேன்? எதுக்கு ரட்சிக்கப்படணும்? ஒருத்தர் பதில் சொல்லுங்களேன். ஏன் ரட்சிக்கப்படணும்? எதற்காக நம்ம ரட்சிக்கப்படணும்? ரட்சிக்கப்படாமல் வாழலாமா? ரட்சிக்கப்படுவதற்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னது? பாவத்திலிருந்து விடுதலை. சரி, இதுதானா ரட்சிப்புடைய முக்கியமான காரியம்? என்னது? நித்திய ஜீவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான நோக்கம், நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நம்ம கண்ணோட்டம் முழுவதும் அதுதான் இருக்கிறோம். ஆனால் இன்னொரு வார்த்தை சேர்ந்து வரும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். அல்லேலூயா. அவருடைய மெயின் ரீசன் என்னது? ஏதேனில் நம்ம விழுந்து போயிட்டோம். நான் ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒரு குழந்தை இருக்குது. திடீர்னு எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அந்த குழந்தை நம்மளை விட்டு கைவிட்டு போயிட்டு, அந்த குழந்தை கிடைக்கவே முடியலை. ஆனால் திடீர்னு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம பிரயாசம் எந்த அளவுக்கு எடுப்போம் சொல்லுங்கள்? ஃப்ரீயாக பேசுங்க. எந்த அளவுக்கு எடுப்போம்? சும்மா விட்டுருவோமா? எத்தனை கோடிகள் செலவழித்தாலும் அந்த பிள்ளையை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு முழு முயற்சி எடுப்போம். அப்படிதானே? முயற்சி எடுக்கிறது மட்டும் இல்லை, அதில் வெற்றி பெறுவதற்கான காரியத்திலும் முன்னிற்போம். அல்லேலூயா. இதே காரியம்தான் ஏதேனில் கர்த்தர் தன்னுடைய சாயலின்படி நம்மை உருவாக்கினார். பரிசுத்தமாக தான் உருவாக்கினார். ஆனால் ஒரு சின்ன வஞ்சகம் நமக்கும் நம்மை உண்டாக்கின தேவனுக்கும் இடையே என்னதை உண்டாக்கிட்டு? பிரிவினை உண்டாக்கிட்டு. இப்போ மீண்டும் கூட்டி சேர்க்கணும். அதற்காக தான் அவர் பிரயாசம் எடுக்கிறார். சரியா? முதல்ல என்னது? தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க, நியாயப்பிரமாணம் எல்லாம் வந்துச்சு. ஆனால் எதுனாலையும் எங்கே கொண்டு வர முடியலை? நித்திய ஜீவனுக்கு கடைசியாக அவர் எடுத்த காரியம்தான், தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பு என்கிற காரியத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ இந்த கூடுகையில்
இயேசு கிறிஸ்து வரார். எத்தனை பேர் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஐயோ உயர்த்துங்க. சிலருக்கு சந்தேகம் இருக்குது, போயிடுவோமா, இங்கே விடுபட்டுருவோமா அப்படின்னு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியத்துவம் அடிப்படையே என்னென்னா, நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நம்ம எதற்குரியவர்கள்? பரமதேசமாகிய கர்த்தரோடு கூட இருக்க வேண்டியவர்கள் நாம். அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீங்கள் காலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் என்னது நற்செய்தி கூட்டங்கள் நடக்கும். சரியா? அந்த காலத்தில் டிஜிஎஸ் ஐயா, ஜீவானந்த ஐயா அவங்க கூட்டங்களுக்கு கூட்டமாக ஜனங்கள் வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். அது அப்படியே காலங்கள் மாறி 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 வந்தது. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க, ஜெப குறிப்பு. என்ன காரியங்க எடுத்தாங்க சொல்லுங்கள்? கள்ள உபதேசம். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு உபதேசிக்கப்பட்டது என்னென்னா, கேட்டுக்கு போகிற வாசல் தான் எப்படி இருக்குமா? விரிவாக இருக்கும். நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? குறுகினதாக இருக்கும். அதில் நம்ம வரணும் அப்படின்னு தான் போதிக்கப்பட்டோம். இந்த கடைசி காலம் கர்த்தர் மீண்டும் வரப்போகிற ஒரு காலம். அந்த காலத்துக்கு ஜனங்கள் ஆயத்தமாக்கப்படும். அப்போ பிசாசுக்கு இன்னொரு காரியம், ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை அறிந்து கொண்டு போயிட்டான், அவனுக்கு யாரு கிடையாது? ஆத்துமா. ஆகவே தான் கடைசி நாட்களில் அவன் எதை விதைக்கிறான்? வேதத்தில் இருக்கிறது போலவே உபதேசிக்கப்படுகிற கள்ள உபதேசங்களை விதைத்து கொண்டு இருக்கிறான். சரியா? இயேசு கிறிஸ்துட்டே அவன் எதில் தான் வந்தான்? வசனத்தில் தான் வந்தான். ஆனால் வசனத்தில் பாதி இருக்காது. மூன்று விதமான சோதனைகள் வருது. அதில் அவன் உபயோகிக்கிறதே வசனத்தை தான் உபயோகிக்கிறான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சரியா? ஏன்னா கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்கள் வருவாங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்குதா? எதுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார்? அது முக்கியமல்ல. நாம் எப்படியாவது ரட்சிப்பை கொடுக்குற அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது மட்டும் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரோடு கூட நித்தியமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த காலத்தில் ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. என்னது? எழுப்புதல். எழுப்புதல்னா என்னது? ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் பாப்பா. எழுப்புதல்னா என்னது? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். எழுப்புதல்னா என்னது? தேவனோடு மனிதனை இணைப்பது தான் எழுப்புதல். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். எழுப்புதல்னா வேறு ஒன்றும் கிடையாது, தேவனோடு மனிதனை இணைப்பது. சரி? அவருடைய 2ஆம் வருகையில் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அப்போ அவங்களோடு இணைக்கப்பட வேண்டும். சரிதானா? அப்போ இணைப்புக்கான காரியத்தை தான் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிற. அதை பார்த்த பிசாஸ் எங்கெல்லாம் கையை வைக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபாதர் ஒரு பாட்டு படிப்பார், என்னென்னா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அப்படி தானே? அந்த காரியத்தை பாருங்கள். ஃபாதருடைய அந்த பாடல்கள் பாட ஆராதனை அப்படிங்கிற காரியம் வந்துச்சு. நல்ல மகிமையாய் போய் கொண்டு இருந்த ஆராதனையில் பிசாசு பார்த்தான், இந்த ஆராதனை ஒழுங்காக போச்சுன்னா அவனுக்கு ஆபத்து. அதனால் என்ன பண்ணால், ஆராதனைகளில் குழப்பத்தை உண்டு பண்ணால், ஆராதனைகளில் கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை பண்ணினா. நீங்கள் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் பார்த்தாலே தெரியும், உங்கள் பாடலின் இரைச்சலை என்னை விட்டு அகற்றுங்க. பிசாசுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே நம்ம எங்கெங்கெல்லாம் கர்த்தருக்கு நேராய் செயல்படுகிறோமோ அங்கெல்லாம் அதற்கு எதிரான காரியத்தை கொண்டு வந்து வைப்பான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகிறது. பிசாசு பார்த்தான். ஏன்னா கர்த்தரே சொல்லிட்டார், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் மாதிரியே ஒரு பொய்யான காரியத்தை சொன்னால் ஜனங்கள் சீரழிஞ்சே போயிடுவாங்க. அப்படி தானே? அதனால கள்ள தீர்க்க தரிசனங்களை உள்ளே கொண்டு வருகிறான், கள்ள ஆராதனைகளை உள்ளே கொண்டு வருகிறான், கள்ள உபதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்டியா, எங்கே போயிடுவ? அப்படியா? உண்மையா? சொல்லுங்கள். முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். ரட்சிப்பு என்பது நம்ம பரலோகத்துக்கு போவதற்கான முதல் ஸ்டெப். ஆமே. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே
அப்படி தானே போட்டிருக்கு. சிலருக்குள்ளே உள்ள அனுபவம் என்னென்னா, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க, ஒரு டேட்டை கொடுப்பாங்க, அந்த டேட்டில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்போ அதெல்லாம் ஓவரா இல்லை. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நம்மளுடைய காலம் முடிகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்து கொள்வது மிக மிக முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதை காத்து கொள்வதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. அதே போல் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கும் சில காரியங்கள் இருக்கிறது. சரியா, நான் வேகமாக போகிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேதம் தெரிந்திருக்கும். நான் சொல்லுகிற சம்பவங்களை வீட்டில் போய் வாசிங்க. முதலாவது ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்லுகிறாரு? ஒரு மனிதன் பயங்கர கடனாளி, அவனால் திருப்பி கொடுக்க முடியல. ராஜா அப்போ என்ன பண்ணுறாரு, சரி உன் கடலை முடிக்க முடியல, அதை நான் மன்னித்து விடுகிறேன்னு என்ன சொல்கிறாரு, மன்னிச்சிடார். இவன் என்ன பண்ணுறான், திரும்பி போகிறான். அங்கே ஒரு 100 வெள்ளிக்காசு தான் என்னது இவன்கிட்ட கடன் பெற்றவனுடைய கழுத்தை நெரிச்சு அவனும் கேட்குறான், என் கடனை மன்னிங்க. அப்படிங்கும் போது என்ன செய்கிறான், அதெல்லாம் முடியாதுன்னு உபாதிக்கிறவர்கள் கையில் என்ன பண்ணிடுறான், கொடுத்துறான். அந்த அதிகாரத்தின் கடைசி எப்படி இருக்கும் தெரியுமா? மீண்டும் அவனை நீ கடனை கொடுக்குற வரைக்கும் நீ என்னது சிறையில் பிள்ளைகள்னு போட்டுறார். அதுக்கு பிறகு கர்த்தர் சொல்வார், இதே போல தான் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கலைன்னா உங்கள் பாவம் மன்னிக்க. ரட்சிக்கப்படுறது முக்கியம் அல்ல, ரட்சிப்பை காத்துக்கொள்வது முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவு பிறருக்கு மன்னிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் மன்னிக்காமல், அதான் பைபிளில் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் மனுஷனுக்கு எதை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. சரியா, அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அது நமக்கு ஒரு முறை தான் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, எப்போ இவர் பாதிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டாரோ அப்போ இருந்தே அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை முணுமுணுத்துட்டே இருந்தான், ஆண்டவரே இவங்க அறியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க 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 மன்னிங்கன்ட்டு சொல்லி. ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு, நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு அவசியமான ஒரு காரியம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான காரியம் என்னென்னா, பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சில கிறிஸ்தவ குடும்பத்தில் சொந்த மாமியாரை மன்னிக்க முடிய மாட்டேங்குது, சொந்த மருமகளை மன்னிக்க முடிய மாட்டேங்குது. அப்படி தானே? சில இடங்களில் தாய் மகளுக்கு இடையிலேயே பிரச்சனை வருது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 44ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆ ஆ ம் ம் அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னதான் கீழே எழுதி வைத்திருக்கிறார், பூரண சற்குணம். அல்லேலூயா. யார் ஒருவர் பூரண சற்குணராக மாறுகிற பட்சத்தில் மட்டும்தான் எங்கே பிரவேசிக்க முடியும், நித்திய ஜீவன். ஏன்? அப்போ தான் நம்ம தேவனுடைய புத்திரராக மாறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் இப்போ விளக்கி சொல்ல விரும்பலை, நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியமும் நம்ம செய்கிறோமா, அதாவது ஏதாவது ஒன்றையாவது நம்ம செய்கிறோமா? இதற்கு தான் எபிரேய பாஷையில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த அன்பை குறித்து அகாப்பே. என்னது? அகாப்பே, தெய்வீக அன்பு. நமக்கு நல்லது செஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தீயது செய்தவங்களாக இருந்தாலும் சரி, பொல்லாங்கு செய்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம நன்மை செய்வதற்கு யார் நம்மை ஒப்பு கொடுக்குறோமோ அவர்கள் எதற்கு பங்குள்ளவர்களாக மாறுவாங்க, நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவாங்க. அல்லேலூயா. நிறையா நேரம் சிலரை நம்ம மன்னிச்சிருவோம். என்ன சொல்லுவோம், நான் மன்னிச்சிடறேன் ஆனால் மறக்க மாட்டேன்போம். இருக்குதா? சில நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு நெருங்கினவங்க நமக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யும்போது நமக்கு என்னதுன்னா, இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நம்முடைய பிரச்சனைகளுக்கு 99% காரணம் யாரோ ஒருத்தர் செய்த ஒரு காரியத்தை நம்ம மன்னிக்காமல் நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டு இருப்பதாக தான் இருக்கும். நல்லா யோசித்து பாருங்கள். சின்ன காரியமாக தான் இருக்கும், அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த சின்ன காரியம் வெளியாக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும்
நம்மளால் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள. ஏன் தெரியுமா? இது உள்ள விதையாக கிடக்கும். நாட்கள் ஆக 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 அப்படி வளர்ந்து 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 அப்படியே கோபம், மூர்க்கம், எரிச்சலை கொண்டு வரும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருப்போம், கிறிஸ்தவங்களாக தான் இருப்போம், சபைக்கு போவோம், ஆராதனை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த மன்னிக்க முடியாத அந்த சுபாவம் இருதயத்துக்குள்ளே இருந்து நம்மை கரைப்படுத்தி கொண்டே இருக்கும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் சரிதானா? என்னென்னா, இவ்வளவு விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னா உடனே ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுவோன்னு இல்லை. பைபிள் இன்னொரு வசனமும் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுற காரியமும் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது முக்கியமல்ல, நித்தியம் வரைக்கும் அந்த பெயர் அங்கே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நாம் கர்த்தரை அறிந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தோம், ஞானமற்றவர்களாக இருந்தோம். ஆனால் வந்த மிஷினரிகள் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்கலை, நமக்கு என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? கல்வியை கொடுத்தாங்க, மருத்துவத்தை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எதனால்? அந்த அன்பு. அவங்க கொடுக்கும்போது அவங்க சும்மாவாக இருந்தாங்க, பாதிக்கப்பட்டாங்க. ராக்லாண்ட் மிஷினரிலாம் என்ன பண்ணார்? தொப்பியில் கூளை வாங்கி குடித்து இது பண்ணாங்க. அன்னைக்கு அந்த சுவிசேஷம் நன்மையின் மூலமாக உள்ளே வந்தது. எந்த ஒரு கசப்பும் அவங்களுக்குள்ள இல்லை, எந்த ஒரு வெறுப்பு அவர்களுக்குள்ள இல்லை. எப்படியாவது இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு வாஞ்சியோடு கூட, தியாகத்தோடு கூட செயல்பட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பை பூர்ணமாய் வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கி நம்மளால் அந்த கிறிஸ்துவின் அன்பை பூர்ணமாக வெளிப்படுத்த முடிகிறதா? கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும், கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூட நம்மளால் ஐக்கியமாக இருக்க முடியுதா? பேசுகிறோமா? ஏற்ற வீடு, முன் வீடு, மேல் வீடு, கீழ் வீடு. ஒரு காலத்தில் நமக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்க. வேதக்காரங்க. ஏன்? வேதக்காரங்க வேதத்தில் இருக்கிறபடி வாழ்வாங்க. அல்லேலூயா. வேதக்காரங்க கையில் ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்க உண்மையாக இருப்பாங்க, உத்தமமாக இருப்பாங்க. அந்த காலத்தில் எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி, அதில் மேனேஜர் அல்லனா காசு பொறுப்பு, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஹெச்எம் யார் தான் இருப்பாங்க? சத்தமாக சொல்லுங்கள். வேதக்காரங்க. ஆமென். ஏன்னா அவங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க, உண்மையை கற்றுக் கொடுப்பாங்க. அப்படியே இன்னைக்கு என் மேலே இந்த உலகம் நம்பிக்கை வைக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. எனக்கு ஒரு தகப்பனாரை தெரியும், சரியா? அவங்க மூலமாக, அவங்க வாத்தியார், டீச்சர், ஹையர் கிரேட் டீச்சர். அவங்க மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 கிராமங்களில் சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது, சரியா? அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த அந்த காலத்தில் கை மருந்து, நாட்டு வைத்தியம், அவர் டீச்சராக இருந்தாலும் அவங்க அதை கற்றுருந்தாங்க. அதனால் எப்போ கூப்பிட்டாலும் போவாங்க. ஒரு முறை ஒரு சம்பவம், காலையில் அந்த நபரை ஒருத்தர் பயங்கரமாக ஏசிட்டார். பயங்கரமாக ஏசிட்டு அடிக்காத குறை தான் போயிட்டார். சாயங்காலம் அந்த மனுஷன் ஒடியே வரான், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்ட்டு. இவர் என்ன செஞ்சுருப்பார்? போயிருப்பாரா, போயிருக்க மாட்டாரா? அவர் மருந்து பாடலெல்லாம் எடுத்துட்டார். வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் 6 பிள்ளைகள் அவருக்கு, எல்லாம் தடுத்து நிற்கிது. இப்போ காலையில் தானே உங்களை ஏசிட்டு போனால், இப்போ போகணுங்கிறீங்களா? நடுராத்திரியில் போகணுங்கிறீங்களா அப்படின்னு. நடுராத்திரியில் உங்களை கூட்டு போய் அதை அடித்து போட்டான்னு என்ன செய்யும்? இல்லை, கர்த்தர் எனக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார், நான் இலவசமாக அதை செய்யும். பாருங்கள், அவரை குறித்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் யாரை கேட்டாலும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோடுங்க பிரஜாதிகள் மத்தியில் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரங்க மத்தியிலையும் அவங்களுடைய ஐக்கியம் நல்லா இருந்தது. இன்றைக்கி அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரியா? மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தான் கிறிஸ்துவின் அன்பை நம்மளால் வெளிப்படுத்த முடியும். மன்னிக்கிற சுபாவம் இல்லைன்னா அன்பை நம்மளால் வெளிப்படுத்தவே முடியாது. ஏன்னா 1 யோவானில் போட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
சகோதரன்ட்டு அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லி என்னது சில தேவனிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லி நீ பார்க்குற சகோதரன்ட்டு அன்பு செலுத்தலைன்னா நீ பொய்யன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சொல்லுவோம் இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசு மேலே நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம பக்கத்தில் வீட்டு, எதிர்த்த வீடு, முன் வீடு, பின் வீடு அவங்ககிட்ட நம்ம அன்பு செலுத்தலைன்னா நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை வாயிலிருந்து தான் புறப்படுகிறது வழியே எங்கேருந்து வரல, இருதயத்திலிருந்து வரலை. அல்லேலூயா. ஏன்னா இந்த நாட்களில் உபதேசங்கள் மாற ஆரம்பிச்சிட்டு, என்ன மாற ஆரம்பிச்சிட்டு, நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டியா, நீ எப்பொழுதும் எப்படி இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, சரியா. செழிப்பின் உபதேசம் வந்துட்டு பைபிளில் எங்கேயுமே அது போடப்படவே இல்லை. பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் யார் ஒருவன் ஜெயம் எடுக்கிறானோ கிறிஸ்துவின் நாமத்தில், அவன்தான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இதற்கு வேத புஸ்தகத்துலேருந்தே ஒரு ஆதாரம் இருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு வாலிபன் கடந்து வாரம் வந்து, ஆண்டவரே நான் எல்லா கற்பனையும் நான் கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறேன், நான் நித்திய ஜீவனுக்குள்ளே வரணும் அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. 19, 21. இயேசு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? என்ன சொல்கிறாரு? உனக்கு இருக்கிறத வித்துரு. அப்படின்னா என்னது? உலகத்தை நீ வெறுத்துரு. ஆமே, அல்லேலூயா. சிலர் பாருங்கள், ஆவிக்குரிய காரியம் சர்ச்சில் சர்வீஸில் ஒழுங்காக இருப்பாங்க, ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் உலகத்துக்குள்ளே ஆனால் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே உலகத்தின் காரியங்கள் சுற்றி கொண்டே இருக்கும். அதான் கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் வித்துரு, விற்று ஏழைகளுக்கு கொடுத்துரு. அவன் கடைப்பிடித்தான், ஆனால் சத்தியத்தை அவன் அறிந்து கொள்ள. என்ன சத்தியம் இருக்கிறது? ஏழைக்கு இறங்குகிறவனுக்கு கர்த்தருக்கு நீ மன்னிக்கும், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நீ ஏழைக்கு இறங்கினா நீ யாருக்கு கடன் கொடுக்குற? கர்த்தர் சும்மா விடுவாரா? என்ன சொல்கிறார்? அதை அவர் திரும்ப அழைப்பான். அவன் என்னதை அறியலை? சத்தியத்தை அறியலை. அவனுக்கு எது தான் முக்கியமாக இருந்தது? இந்த பணம் முக்கியம். இந்த பணத்தோடு கூட எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். நிறையா நேரம் நம்ம பண்ணுகிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்ம உலக காரியத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேதத்துக்கும் கொடுக்கறது இல்லை, கர்த்தருக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த வேதத்துக்கு எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ, இந்த வேத வசனங்கள் எவ்வளவு நம்ம இருதயத்துக்குள்ளே வருகிறதோ, அந்த அளவுக்கு தான் நமக்குள்ளேருந்து இந்த மன்னிப்பின் காரியம் வெளிப்படும். ஏன்னா வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயம் வசனத்தினால பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் தான் அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளேருந்தே வெளிப்படும். அல்லேலூயா. வேடிக்கையாக ஒரு காரியம் சொல்லுவாங்க, இந்த காலத்து ஜெபம் எப்படி மாறிட்டான், ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா ஆமேன். புரியுதா? புரியலையோ? ஆண்டவரே ஐ எம் டூ பிஸி, அதான் ஆத்திரம், அதனால் உமக்கு ஒரு தோத்திரம், குட் மார்னிங், அடுத்தது அல்லேலூயா ஆமேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஜெபம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, சிலருடைய ஜெபம் எப்படி தெரியுமா, நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்பாங்க. ஜெபிங்க. என்ன ஜெபம் இருக்கணும்? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம்? ஆமே. பாருங்கள், அதான் யாக்கோபு எழுதுகிறார் 5ஆம் அதிகாரம். இதில் எலியா நம்மை போல, ஆனால் எப்படிப்பட்ட ஜெபமா? கருத்துள்ள ஜெபம். நம்ம ஜெபம் கருத்தாக இருக்குதா? அந்த ஜெபம் கருத்தாக இருந்தால் தான் கர்த்தரோடு பேச முடியும், கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்க முடியும், கர்த்தர் நம்ம மூலமாக செய்ய விரும்புகிற காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த காலத்தில் நிறைய பேர்ட்ட இருக்கிற காரியம், கர்த்தர் அந்த காலத்தில் பேசினார், இந்த காலத்துலலாம் பேசுவாரா? மாட்டார். ஏன் அந்த காலத்து வேறு கர்த்தர், இப்போ வேறு கர்த்தரா? ஆமே. எல்லாரோடும் கர்த்தர் பேசுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா.
ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நம்ம கர்த்தரோடு பேச பேச தான் அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வரும். அவருடைய சுபாவத்தின் முக்கியமான காரியம் மன்னிப்பு. நம்ம மன்னிக்கிறவர்களாக மாறணும்னா அவரை போல மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல மாறணும்னா அந்த வேத புஸ்தகத்தில் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கிறது, இந்த வார்த்தை மாம்சமானது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ளே போகுதோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம அணிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி பிரதர், வேலைக்கு காலை 7 மணிக்கே போகணும், வேலைக்கு காலையில் 7 மணிக்கு போகணும், அதனால் கொஞ்சம் அப்படி வாசித்துட்டு அப்படி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் செல்ஃபோனில் வாட்ஸ்அப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க. சிலருக்குள்ளே வேத வாசிப்பு இப்போ எப்படி மாறிட்டுனா, பிரதர் காலையில் 5:30 8 மணி வரைக்கும் என்னது ஓடிட்டே இருக்கும் சொல்லுங்கள், என்ன ஓடிட்டுருக்கோம்? யூடியூப்பில் பிரசங்கம் ஓடிட்டே இருக்கும், அதை கேட்டுகிட்டே தான் பிரதர் நான் சமையலே பண்ணுவேன். ஆமே, அல்லேலூயா. அது முக்கியம் இல்லைங்க, வேத வசனத்தை கேட்கணும் முக்கியம் இல்லை. ஆனால் இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறத நீங்கள் அறிஞ்சாதான் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை உண்மையானதா பொய்யானதா, கள்ள உபதேசமா நல்ல உபதேசமானங்கிறத கண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. பைபிளில் 119ஆம் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்குது, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், உங்களுடைய வசனத்தின்படி தன்னை. அப்போ வாலிபர்கள் காக்கப்படணும்னா வசனம்தான். நீங்கள் எந்த அளவு உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் எங்கேயும் போய் பைபிள் கதையிலும் படிக்கலை, நான் படித்த காரியமே வேறு. ஆனால் கர்த்தர் எப்படி இடைப்படுறார் அப்படின்னா, சின்ன வயதிலிருந்து என் தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சங்கீதம் படித்து ஒப்பிக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. டெய்லி காலையில் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், குடும்ப ஜெபத்தில் அட்டன் பண்ணணும், அப்போ தான் எங்களுக்கு மற்ற காரியங்கள். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தனால தான் அந்த வேத வசனம் உள்ளே போய் 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 உங்களுக்கு வேத வசனத்தை பகிர்ந்து கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஸ்கூல்லையே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி தானே? சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை. ஆனால் வேத வசனத்தின்படி இருந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பான். சென்னையில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வாலிப தங்கச்சி, நல்ல கர்த்தருக்குள்ளே இருந்த ஒரு தங்கச்சி, ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான். டெய்லி அவளுக்கு ஒரு ஆட்டோ வந்து கூட்டிகிட்டு போகும், கூட்டிகிட்டு விட்டுரும். ஒரு நாள் இரவு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது அடுத்த தெரு, அந்த பெண்ணுடைய தெரு, முந்தின தெருவில் ஆட்டோ நின்றுட்டு என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் கரண்ட் கட் ஆகிட்டு. அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்ல, வெயிட் பண்ணுமா கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு. இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, இல்லை பக்கத்தில் தானே இருக்குது, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு. அந்த பக்கம் இந்த கிராஸ் பண்ணி அங்கே போயிட்டு ஒருத்தர் இதை கவனிச்சிட்டே இருந்து பின்னாடியே வந்து அந்த பிள்ளையோடைய கையை பிடிச்சிட்டான். இந்த பிள்ளை ஒரே வார்த்தை தான் இயேசுவேன்னு கூப்பிட்டுச்சு. ஆமே, என்னது சொல்லிச்சு? இயேசுவேன்னு கூப்பிட்டுச்சு. அவன் ஸ்டன்னாகி நின்றுட்டான். அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இந்த சத்தத்தை கேட்டு போலீஸ் ஜீப் எக்குன்னு வந்துச்சு, வந்து நிற்கிது. பார்த்தா இவன் அப்படியே அசைய முடியாமல் நிற்கிறான். அப்போ என்னது விஷயம்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு வந்தேன், ஆனால் அந்த பிள்ளை ஏதோ ஒன்று சொல்லிச்சு, என்னால் அதற்கு பிறகு செயல்பட முடியலை. அல்லேலூயா. இது நம்ம சென்னையில் ரீசண்டாக நடந்த உண்மை சம்பவம். இதெல்லாம் இதில் வராது, பேப்பரில் வராது, மற்றதெல்லாம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்போ பாதுகாப்பார்? நமக்குள்ள, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வசனம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தரோடு பேசணும், இயேசுவை போல மாறணும். ஆண்டவரே சொல்கிறார்ல, மத்தேயு 11 கடைசி 2 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பாருங்கள். என்கிட்ட கற்றுக்கொள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்கிட்ட என்ன பண்ணு, கற்றுக்கொள். நான் எப்படி வாழ்கிறேனோ அதை பார்த்து நீ கற்றுக்கொள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாக இருக்கும். நிறையா நேரம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, பைபிள் வாசிக்கணும் அது போர் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன பிள்ளைகள் சில சொல்லுங்க, என்ன மம்மி இந்த பைபிளே வாசிக்க சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஏன் அதுக்கு போராக இருக்குது? பெற்றோர் நம்ம பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணால் பிள்ளைகளுக்கு அது போராக இருக்காது, அது அமிர்தமாக இருக்கும்.
நாம் பைபிள் வாசிக்காமல் நாம் ஜெபிக்காமல் நீ வாசி நீ பாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எப்படி தான் இருக்கும், கசப்பாக தான் தெரியும். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கிறது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம அணிந்து கொள்ளணும். கிறிஸ்துவை போல மாறணும்னா அதில் ஒரு காரியம் போட்டிருக்கேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு. என் நுகம் அப்படின்னா, நீங்கள் மாடுகளை பார்த்துருக்கீங்க, இந்த காலத்தில் கொஞ்சம் அபூர்வம். மாட்டு வண்டி பார்த்திங்கன்னா மாட்டு கழுத்தில் நுகக்கால் போடுற வரைக்கும் அந்த மாட்டை அடக்க முடியாது, அதை செயல்பட வைக்க முடியாது. அந்த 2 மாடு அப்படி நிற்கும் போது அந்த நுகக்கால் போட்டுட்டுனா அதுக்கு பிறகு அந்த வண்டியில் இன்றைக்கி எவ்வளோ ஏற்றினாலும் அது இழுத்துட்டு போயிடும். அல்லேலூயா. சில நேரம் பார்த்தா இதாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இந்த உரத்தை ஏற்றிட்டு அவன் பாட்டு படுத்து தூங்கிடுவான் மாட்டு வண்டிக்காரன். மாடு கரெக்டாக எங்கே போய் சேர்ந்துடும், எந்த இடத்துக்கு போகணுமோ போய். அதே இது அந்த நுகக்கால் போடலைன்னா அந்த மாட்டை வச்சு ஒரு பிரயோஜனம், வளர்க்குறவனே மீறி வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும், முட்ட ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, என் நுகத்தை என் கண்ட்ரோல் நீ எடு. அந்த நுகக்கால் என்பது ஒரு கண்ட்ரோல். ஆமென். அந்த நுகக்காலில் மாட்டியிருக்கிற அந்த கயிறை பிடிச்சி இழுத்துட்டானா நிற்கும், ஒரு தட்டு தட்டினானா போகும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அதே போல் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், என்னுடைய கண்ட்ரோல் உனக்குள்ளே வரட்டும். நுகம், என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள், உன்னை நான் சரியான பாதையில் நடத்துவேன். அல்லேலூயா. நீ எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி செயல்படணும். பைபிளில் யோசுவாவை குறித்து யோசுவாட்ட கர்த்தர் சொல்கிறார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள், யோசுவா வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எப்போல்லாம் கர்த்தர்கிட்ட வார்த்தையை கேட்டு செயல்பட்டானோ அப்போல்லாம் ஜெயம். 2 இடத்துல மிஸ் பண்ணுறான். ஒரு இடத்துல என்ன பண்ணுறான், ஒரு 4 தேசத்தார் வராங்க, அங்கே தூர தேசத்தார் அப்படிங்கவுடனே அங்கே நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. வழக்கமாக கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டிய அவன் யார்கிட்ட போய் கேட்குறான், இஸ்ரவேல்கிட்ட கேட்குறான். அவங்க என்ன, சரி ஒப்பந்தம் போட்டுக்கிடுவோம். ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் தெரியுது இந்த 4 பேர் பக்கா ஏமாத்துக்காரங்க. சரியா, பக்கா ஏமாத்துக்காரங்க மட்டும் இல்லை, அவர்களால் என்ன ஆச்சு தெரியுமா, நாங்கள் வந்து இது கட்டியே இருக்கிறோம், வரி கட்டி இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள், நாங்கள் விறகு வெட்டிகள் எல்லாம் தான் சொல்லி தான் ஒப்பந்தம் போட்டு வந்துடுறாங்க. ஆனால் சாலமோன் காலத்து வரைக்கும் தான் அவங்க அடங்கி இருந்தாங்க. அவனுடைய மகன் காலத்திலே பார்த்திங்கன்னா வேத புஸ்தகத்தில் வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 10க்கு பிறகு வாசித்து பாருங்கள், மீறுறாங்க, எதுக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த ராஜ்யத்திலேருந்தே வெளியே போயிடுறாங்க. அது மாத்திரமல்ல, பிற்காலத்தில் இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசமே இல்லாமல் போகிற அளவுக்கு அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தர் அருவருக்கிற வழிபாடுகளை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. பாருங்கள், ஒரு சின்ன தவறு கர்த்தர்கிட்ட கேட்காங்க. கர்த்தர் கேட்டிருந்தால் கர்த்தர் சொல்லுவா, அவன் பக்கத்து நாட்டுக்காரன் ஒப்பந்தம் போடாதான்னு இருப்பாங்க, மீட்கப்பட்டிருப்பாங்க. சரி, ஒரு சின்ன தவறு, கர்த்தரால் நடத்தப்படும் போது நடக்கிற ஒரு சின்ன தவறு. இன்னொரு இடத்துல பாருங்கள், ஆயிப்பட்டினத்தில் அவர் சொல்கிறார், என்னது இதில் உள்ளது ஒன்றை எடுக்காதுன்னு சொல்லி. அவர் ஆண்டவர்கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுதான் கர்த்தர் சொல்லிப்பா, ஒருத்தன் கிடக்கான், ஆகான் அப்படின்னு ஒருத்தன் கிடக்கிறான் அப்படின்னு. யுத்தத்துக்கு போயிடுறாரு. போன பிறகு தோல்வி வந்த பிறகு தான் ஐயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. சரியா, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய நேரம் நம்ம இந்த தவறை பண்ணுவோம். கர்த்தர்கிட்ட ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு செய்வோம். சில காரியங்கள் நமக்கு தோதுவாக மாறிட்டு, நமக்கு வாய்ப்பாக வந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இறங்கி பண்ணிடுவோம். என்னென்னா நம்ம மைண்டில் இருக்கோம், இவ்வளோ நாள் கர்த்தர் என்னை நடத்தினார், அவர் தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம மாம்சீகத்தில் யோசிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் பேதுருடைய காரியத்தை பாருங்கள். பேதுரு அப்போ தான் சொல்கிறார், நீர் உன்னதமான தேவனுடைய குமார். அப்போ ஆண்டவர் அடுத்தது சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இதெல்லாம் காரியத்தை சொன்னோன்னே பேதுரு தனியாக கூட்டு போய் என்ன பண்ணுறாரு, நீர் அப்படிலாம் செய்ய. அப்போ கர்த்தர் என்ன பதில் சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் எப்போ தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுறோமோ அதை தான் பிசாசு காத்து கொண்டு இருப்பான். விலகிற நேரத்தில் அவன் வந்து ஒட்டிக்கொள்வான், நம்மை தேவையில்லாத காரியத்தை செய்ய வச்சிருவான், கர்த்தருடைய சுபாவத்தை நம்மை விட்டு இழக்க பண்ணிடுவான். சரியா, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா,
அவ்வளோ நேரம் வீராப்பா பேதுரு பேசிகிட்டு இருக்கான். யார் மறுதளித்தாலும் நாவுமே மறுதளிக்க. ஆனால் முதல்ல ஓடுனது யார்? முதல்ல மறுதளித்தது யார்? பேதுரு. ஏன்னா கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஏன் நீ காத்துக்கொள்ளணும், நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணேன்னா இந்த கண்ணியில் நீ விழமாட்ட. நம்ம கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வர்றது மாத்திரமல்ல, அவருடைய சுபாவத்தை நம்ம காத்துக்கொள்வதற்கான கைடன்ஸையும் அவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சில நேரம் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மனுஷர்களை நாடிப்போம். எல்லாம் தோற்று போன பிறகு கடைசியில் ஆண்டவரே இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு இருக்காதான். அங்கே கர்த்தர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காரியத்தை தான் வச்சுருப்பார். முதலே கேட்டிருந்த பெரிய இழப்புகளை நம்ம தவிர்த்திருக்கலாம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிறரை மன்னிக்கணும் அப்படின்னா அவருடைய சுபாவத்தை அணிந்து கொள்ளணும், அவரோடு உறவாடணும், அவரோடு ஐக்கியப்படணும். அவரை போல நம்ம மாறுகிற பட்சத்தில் நமக்கு எது நிச்சயம்? நித்திய. சிலருக்கு மைண்டில் ஓடுது, என்னடா இவ்வளோ கஷ்டமா? கஷ்டம்தான். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்கள். நிறைய நேரம் நம்ம பரலோகம் போகிறது ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஈஸியான காரியமே அல்ல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சரியா? அப்போ இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார்? அப்படியே ராஜ்யத்தை நம்மை சேர்க்கிறதுக்காக. ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு செய்து நயங்காட்டி நம்மை அவருடைய சமூகத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சரியா? ஓகே. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அல்லேலூயா. அடுத்தது எப்படி மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்கணுமோ, ரெண்டாவது நீதி உள்ள வாழ்க்கை. என்னது நீதி உள்ள வாழ்க்கை? பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கிறது, அநீதி எல்லாம் பாவம்தான். அல்லேலூயா. அநீதி எல்லாம் பாவம். ஒருத்தர் பாவத்தை வச்சுட்டு எங்கே போக முடியாது? பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ நீதியான வாழ்க்கை, அதுலேயும் இந்த நீதியை குறித்து இன்னொரு காரியம் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால். அப்போ இவங்க நீதி தான் என்ன? இவர்களை குறித்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காண்பிச்சிருப்பார். அதுக்கு முன்பதாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. பாருங்க, ஒரு பரிசேயனுடைய நீதி, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன்னு கர்த்தர்ட்டே அவன் என்ன பண்ணுறான்? அவனுடைய நீதி என்னெல்லாம் இருக்கிறது? மற்றவங்கள போல் என்ன பண்ணலை, வெளியரங்கமாக நான் எந்த ஒரு பாவம் பண்ணலை, உபவாசம் பண்ணுறேன், கர்த்தருக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? 5ஆம் அதிகாரத்தில் அவனுடைய நீதியை காட்டிலும் உன் நீதி அதிகமாக. என்ன காரியம், எதுக்காக அதை சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த பரிசேயர் சதுசேயருடைய வாயில் தான் என்னது இருக்கும்? நீதி இருக்கும். கடைப்பிடிப்பாங்க எல்லாம், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, செயல்பாடில் இருக்காது, பேச்சில் தான் இருக்கும். அதான் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார், பாரமான ஒரு காரியத்தை மற்றவனை தூக்க சொல்லிவிட்டு நீ உன் கைவிரலை கூட அதில் வைக்க மாட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மத்தேயு 22-23 அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். 23:4 ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 23:4. அல்லேலூயா. 5.
என்ன அப்படின்னா வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய வாழ்க்கை மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. வெளியே ஒன்று, உள்ள ஒன்று. வெளியே ஒரு வாழ்க்கை, சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, சபையில் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. வேடிக்கையான ஒரு கதையை நம்ம டிஜிஎஸ் ஐயா சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு போதகர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு கோழி இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, பக்கத்து வீட்டு கோழி இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, உடனே என்ன பண்ணிட்டாரு, வீட்டம்மாவை கூப்பிட்டு இந்த கோழியை கூடையில் அடைச்சிவே அப்படின்ட்டார். சரியா, சமைக்கணும் அப்படின்னு. எல்லாம் ஆராதனைலாம் முடித்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு வை அப்படின்னா, அன்றைக்கி சோறு வச்சுருக்குறாங்க, வேறு என்னது வச்சுருக்குறாங்கன்னா ரசம் வச்சுருக்கு. இந்த ஐயாவுக்கு பயங்கர கோபம். காலையில் கொடுத்த கோழி எங்கே அப்படின்ட்டு, காலையில் கொடுத்த கோழி எங்கே, உங்கள் பிரசங்கத்தில் அது போயிட்டு அப்படின்னாங்க. உங்கள் பிரசங்கத்தில் அப்படின்னா என்னது, பிரசங்கம் பண்ணுறது பிறருடைய காரியத்தை திருடாத. ஆனால் இங்கே என்னது, நிறைய நேரம் நம்முடைய காரியம் அப்படி தான் இருக்கும். வெளியே ஒன்று பேசுவோம், உள்ளுக்குள்ளே வேற ஒன்று இருக்கும். இல்லையா? அதனால தான் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே நீ என்ன பண்ணிட்ட, பாவம் செஞ்சிட்ட. நம்ம சிந்தையில் எழும்புகிற காரியம் அநீதியான காரியங்களை செய்ய வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் கேட்குறாங்க, ஏன் உங்கள் யார் அப்போது உங்கள் சீஷர்கள் கை கழுவ மாட்டேங்காங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி? அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், வெளியேருந்து போகிறது ஒன்றும் பாதிக்காது, உள்ளேருந்து வெளியே வர்றது தான் அவனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதான் நம்முடைய செயல்பாட்டில் வெளிப்படும். நம்முடைய உள்ளம் நீதியினால் நிரப்பப்பட்டுன்னா நீதியை செய்ய வருவோம், அநீதத்தினால் நிரப்பப்பட்டுன்னா அநீதியை செய்வோம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 19 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இந்த காரியத்தில் ஒன்று இருந்தால் கூட நம்மளால் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. அல்லேலூயா. சரியா, 19ஆம் வசனத்துலேருந்து அது எழுதப்பட்டு இருக்கிற கலாத்தியர் 5. ஆமே. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் நம்மகிட்ட இருக்காது. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கோபம்னு ஆரம்பிக்கல, அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் பாருங்கள் மேக்சிமம் நம்மகிட்ட இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் நம்மளால் நீதியுள்ள வாழ்க்கை வாழவே முடியும். எப்போ நீதியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? 23 பாருங்கள், ஆவியின் கனியோ உன்னை புரிஞ்சுக்கணுங்க. 9 கனிகள் கிடையாது, ஒரே கனி தான். ஒரே கனியின் பகுதிகள் தான் அது. எல்லாமே அல்லேலூயா. ஒரு ஆப்பிள் பழம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காம்பு இருக்கும், அதற்கு தோல் இருக்கும், உள்ள சதப்பகுதி இருக்கும், விதை இருக்கும். விதையை வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததான். இல்லைன்னா ஆரஞ்சு பழம் எடுத்திங்கன்னா மேலே தோல் இருக்கும், சுளைகள் இருக்கும், அதுக்குள்ளே ஜூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ அது எல்லாம் சேர்ந்தால் தான் ஆப்பிள் பழமாக இருக்கும், இல்லை ஆரஞ்சு பழமாக இருக்கும். அப்படி தானே? நம்ம கடைக்கு போயிருக்கோம், ஆப்பிள் பார்க்குறதுக்கு பழப்பழம் இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் அந்த தோல் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா வாங்குவோமா? என்ன சொல்லுவோம்? பழம் கெட்டு போயிட்டு. அந்த பழத்தை பிடிச்சி பார்ப்போம், அமுங்குதா, ஐயோ அப்போ உள்ளே கெட்டு போயிட்டு சொல்கிறோமா? மாம்பழத்தில் மேலே கருப்பு வந்தால் உள்ளே பூச்சி இருக்குது சொல்கிறோம்ல. அப்போ அதே போல் தான் ஒரு கனி. அது என்ன கனி? அதுதான் அன்பு. ஆமே. அந்த தெய்வீக அன்பு முதல்ல பார்த்தோம்ல, அந்த தெய்வீக அன்பாகி அந்த கனி நமக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம நீதியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. அந்த கனி, அந்த அன்பின் கனியில் தான் இவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதனால் 9 கனிகள் அல்ல, ஆவியின் கனியோ அன்பு. அதுக்குள்ளே இருக்கிற காரியம்தான் மற்ற எல்லாமே. ஆமே. அப்போ ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா நம்ம கிறிஸ்துவின் கனியை கொடுக்கிறவர்களாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்மிலிருந்து கிறிஸ்துவின் நீதி வெளிப்படும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம அநேக நேரம் மாம்சத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது
சில இடரல்கள் வரதான் செய்யும். ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் ஒருத்தர் வாசிங்க. தானியேல் 1:8. என்ன தீர்மானம் பண்ணுறான்? எதனால் தீட்டுப்படக்கூடாது சொல்லுங்கள்? ராஜாவின் உணவு. அதனால் அவன் என்வி சாப்பிட்டதாளா? பின்னாடி 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்வி சாப்பிட்றாள் தான். ஆனால் யாருடைய காரியத்தினால தீட்டுப்படக்கூடாது? ஏன்? அது எதுக்கு படைக்கப்பட்டது? அந்நிய காரியங்களுக்கு படைக்கப்பட்டு வந்தது. அதனால கூட தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதில் அவர் என்னதான் இருந்தார்? உறுதியாக இருந்தார். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. சரியா? இவர் என்ன தீர்மானம் பண்ணுறார்? கர்த்தருக்காக இந்த சாப்பாட்டில் கூட நான் தீட்டுப்பற்றக்கூடாது அப்படின்னு அவர் செயல்பட்டதுனால 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? யாராலையும் என்ன பண்ண முடியல? குற்றம் சாட்ட முடியல. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இன்னொரு காரியம் போட்டிருக்கோம். ஆண்டவர், ராஜாவே உமக்கு முன்பதாகவும் கர்த்தருக்கு முன்பதாகவும் நான் எப்படி இருந்தேன்? உண்மையாக இருந்தனால கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு இருக்கும். அந்த வசனத்தை வேணால் வாசித்துருவோமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. என்ன சொல்கிறார்? நான் நீதி கேடு செய்ததில்லை. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம இதில் தவறி விடுகிறோம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோமோ அந்த அளவு கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். நமக்காக அவர் களத்தில் இறங்கி செயல்படுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் நம்ம வீடுகளில் சினிமா பாட்டு படிக்காது. சரியா? பல வெளியே இருந்து வர்ற காரியங்கள் ஒன்றும் உள்ளே வராது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்க வீட்டில் சினிமா பாட்டு பாடுது. பெரிய பெரிய நடிகர்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது யாராக தான் இருக்கான்? கிறிஸ்தவனு பேரை வச்சுட்டு அவன் தான் ஊற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி தானியேல் அவனுக்கு அடுத்த சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா இந்த சாப்பாடை விட்டுட்டா வேறு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரியல. அப்படி தானே? இந்த ராஜாவுடைய கட்டளை. ஆனால் அதில் உறுதியாக இருந்தேன், அந்த சாப்பாடு நான் தொடவே மாட்டேன். அதனால தான் கர்த்தர் தானியேலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த முழு வேத புஸ்தகத்தில் 3 பரிசுத்தவான்களை தான் தேவனை அங்கீகரிக்கிறார். தெரியுமா? சரி, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மன்னிக்கும், எசேக்கியேல் 14. அம்மா சரி, அடுத்த இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிங்க. 20. அல்லேலூயா. அவ்வளவு நீதிமான்கள் அதுக்கு முன்னாடி இருக்காங்க. ஆனால் கர்த்தர் 3 பேரை தான் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆமென். அவங்க நீதி தவறாமல் வாழ்ந்தார். அப்போ எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அங்கே போகணுன்னா அநீதியை வச்சுட்டு அங்கே போக முடியாது. இந்த காலத்தில் ஒரு பெரிய பாதிப்பு என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்.
சின்ன காரியம் தானே. ஒரு 100 கொடுத்தா அது நடந்துடும். ரூபா கொடுக்காமலே நடக்கிறது, ரூபா கொடுத்தா நடந்துடும். இருக்கா இல்லையா? ஆமே சொல்லுங்க. இதே போல் நிறையா காரியம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அநீதிக்கு நம்ம துணை போய்க்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அநீதிக்கு துணை போகிற பட்சத்தில் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கிறது, அவர் தீங்கை காணக்கூடாத சுத்த கண்ணர். நம்மிடத்தில் தீமையான காரியம், தீங்கான காரியம் இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட வரவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தான் எங்கே போக முடியும். ரெண்டாவது, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். சரி, மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க உங்கள் வேத புஸ்தகத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அப்படி தானே? அப்படி ஆமாவா இல்லையா? தெரியல. 10 கன்னிகைகளுடைய காரியம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் கையில் என்ன இருக்குது? தீவெட்டி. இன்னொரு 5 பேர் கையில் சொல்லுங்கள். தீவெட்டியும் இருக்குது, எண்ணெயும் இருக்கிறது. ஆமே. அந்த எண்ணெய் உள்ளவங்களை பார்த்து இயேசு சொல்கிறார், புத்தி உள்ளவர்கள். எண்ணெய் இல்லாதவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? புத்தி இல்லாதவர்கள். இந்த 10 பேருமே மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருந்தாங்க. ஆயத்தமாகலன்னு சொல்ல முடியாது, சரியா? நைட்டு வந்தால் கூட போகணும் என்பதுக்காக 10 பேருடைய கையில் என்ன இருந்தது? தீவெட்டி இருந்துச்சு. 10 பேரும் தீவெட்டியை கொளுத்துனா எரிஞ்சுது. எரிஞ்சுதா எரியலையா? எரிஞ்சுது. ஆனால் என்னதாயிட்டு 5 பேருக்கு மட்டும் என்னதாகிடுச்சு? எரிஞ்சிட்டே இருக்குது. மற்ற 5 பேருக்கு அணைஞ்சு போச்சு. ஏன்? எதனால்? எண்ணெய். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நமக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நம்மளால் நித்திய ஜீவனுக்குள்ளே போகவே முடியாது. ஏன் போக முடியாது? இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்கிறார், பரிசுத்தாவியானவராகிய தேற்றவாளன் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின் சிந்தை, மாம்சத்தின் எண்ணம், மாம்சத்தின் காரியத்தை வச்சு எதுக்குள்ளே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற பட்சத்தில் தான் நம்மளால் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்குள்ளே போகும். ஏன்னா அந்த எண்ணெய் இல்லாதவங்க திரும்பி போய் தட்டி பார்க்காங்க, எண்ணெய் வாங்கிட்டு வந்து தட்டி பார்க்காங்க, அதுக்குள்ளே என்ன சொன்னாங்க? கதவை பூட்டியாச்சு. ஆமே. ரொம்ப முக்கியமான காரியம். சிலர் இந்த பரிசுத்த ஆவியை தப்பாக நினைக்கிறாங்க, தப்பாக எண்ணுகிறாங்க. கிடையாது. இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு காரியம், பரிசுத்த ஆவி எந்த ஒரு குறிப்பிட்ட சபைக்குரியதும் கிடையாது, குறிப்பிட்ட நபர்களுக்குரியதும் கிடையாது. பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் உரியது. யோவேலில் போட்டிருக்கல, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தால் தான் இந்த இடுக்கமான நெருக்கமான இந்த வாசல் வழியாக நம்மளால் நடக்க முடியும். ஆமே. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் நம்மளால் நடக்க முடியாது. இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பரவாயில்ல, வட இந்தியாவிலலாம் பயங்கர நெருக்கம். இன்றைக்கி எத்தனை சபை நடத்துனாங்கன்னே தெரியாது. பல சபைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. பல இடத்துல பொய்யான குற்றச்சாட்டின் நிமித்தம் ஊழியக்காரங்க ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. பலர் சிரசேதம் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோம்? சந்தோஷமாக கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் வரப்போகிற நெருக்கங்களில் நம்மளால் நிற்க முடியும். நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. பேதுருவை அடுத்த நாள் காலையில் என்ன பண்ண போகிறாங்க? தலையை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு பேதுரு? சத்தமாக சொல்லுங்க. நிம்மதி. அடுத்த நாள் 10th ரிசல்ட் வந்தாலே நம்ம எப்படி இருப்போம்? தூங்குவோமா? ஒரு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வரப்போகுது, தூங்குவோமா? பதட்டத்தில் இருப்போம். ஆனால் இந்த ஆள் எப்படி பண்ணுறாரு? நிம்மதியாக தூங்குறாரு. அந்த தூக்கம் எப்படி இருக்குது? சொப்பனம் கண்டது போல தான். அப்போ ஆழ்ந்த தூக்கம்.
எங்கே இருக்கிறாரு? சிறைச்சாலையில். காலையில் அவர் தலை வெட்டப்பட போகுது. எப்படிங்க அவரால் இருக்க முடிஞ்சுது? யோசித்தீங்களா? எப்படி அவரால் தூங்கிட்டு இருக்க முடிஞ்சுது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவருக்குள்ளே யார் ஊற்றப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு தைரியமாயிடுறார். அதே இது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நடுங்கினது மட்டும் இல்லை, 21ஆம் அதிகாரத்தில் வந்துட்டிங்கன்னா இருக்கிற இன்னொரு 7 பேரையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுறாரு, கடலில் மீன் பிடிக்க வாங்கன்ட்டு. அப்படித்தானே? யூதர்களுக்கு பயந்ததினால்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அதே இது எப்பொழுது இந்த 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அவருடைய காரியம் மாறுகிறது, அவருடைய பேச்சு மாறுகிறது, அவருடைய செயல்கள் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமான அவருக்கு மேலான அற்புதங்களை செய்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பேதுருவுடைய நிழல்பட்டு சுகமாகிறதுக்கு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய அந்த துணிப்பட்டு தான் ஆனாங்க. ஆனால் பேதுருவுடைய காலத்தில் என்ன நடக்கு? அவனுடைய நிழல்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினால் ஆதி திருச்சபையார் நிறைந்திருந்ததுனால தான் அவங்களுக்கு எதிராகி வந்த எல்லா காரியத்தையும் அவங்களால மேற்கொள்ள முடிஞ்சது. ஆமென், அல்லேலூயா. தைரியம், அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. பேதுருக்குள்ள என்ன தைரியம் இருந்தது? நான் ஆவியானவர் நடத்தப்படுறேன். காலையில் தலையை வெட்டினா கத்தரோடு, தலையை வெட்டலைன்னா கத்தருக்காக. அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ளே அந்த உறுதி இருக்குது? திடீர்னுட்டு இப்போ சரியா இங்கே என்ன ஜபக்கூட்டம் நடத்திட்டீங்க வீட்டில் உட்காந்து அப்படின்னு துப்பாக்கி வச்சு ஒருத்தவங்க மிரட்டுறாங்கன்னா எத்தனை பேர் இல்லை நான் கிறிஸ்துவுக்காக நீ கொன்னாலும் பரவாயில்ல நிற்போம்? ஒரு கை உயர்ந்திருக்குமா? இதெல்லாம் நடக்க போதுங்க. அதன் வழியாக நம்ம கடந்து செல்கிற பட்சத்தில் தான் எங்கே போக முடியும்? சத்தமாக சொல்லுங்க, பயப்படாதீங்க. சரியா? நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்கள். 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டுனா என்னது இருக்காது? பயம் இருக்காது. என்ன வருமா? அன்பு, பலம், தெளிந்த புத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பேச்சை கண்டு அது எல்லாம் அதிசயமாக பார்க்காங்களாம். அப்புறம் சொன்னாங்க, இவங்க யாரோடு இருந்தவங்க? இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அவசியம் முக்கியம். நீங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிங்க. லூக்கா 3. போதும் பாருங்கள், எல்லோரும் ஞானஸ்தானம் பெறுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றும்போது மட்டும் என்ன வந்துச்சு? ஏன்? ஒரு வார்த்தை அதில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் இருக்கா? ஏன் ஜெபம் பண்ணுறாரு? இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிற வாழ்க்கை வாழவே. நீங்கள் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:1. என்ன போட்டிருக்கு? யாரால் நடத்தப்பட்டு? ஆவியானவரால். அல்லேலூயா. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிச்சிட்டா நம்மளால் உறுதியாய் சொல்ல முடியும், இந்த உலகத்தின் காரியத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியும். தானியேலுக்குள்ளே தான் இருந்துச்சு, யோசேப்புக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆமென். யோசேப்பு பாருங்கள், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை, யாருமே கிடையாது, அவனை கேட்குறக்கு ஆள் கிடையாது. ஆனால் சொல்கிறான், என்னை யார் பார்த்துட்ருக்கா? எதனால்? அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர். பார்வோன்னு சொல்கிறான், பார்த்து உனக்குள்ளே தேவர்களின் ஆவி இருக்குது. தானியேலை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாரை ஆட்கொள்ளுகிறாங்களோ, யாருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து நடத்தப்படுகிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் எங்கே போக முடியும்? சத்தமாக சொல்லுங்கள், எங்கே போக முடியும்? ஏன் சத்தம் வர மாட்டேங்குது?
பரலோகத்துக்கு போக முடியும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு என் சித்தம்படி செய்யலைன்னா என்ன பண்ணிடுவார்? உங்களை நான் அறியேன். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறது யார்? பரிசுத்த. இதில் ஒரு பெரிய இது இருக்குது. நம்ம சில நேரம் அந்த தப்பை நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். அவங்களுக்கு கடைசியில் ஒரு பேர் வச்சிடுறாரு. என்ன பேர்? அக்கிரம. யாருக்கு? அற்புதம் செய்தவங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தவங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அக்கிரமகர். அப்போனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்தால் கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் செய்தோம்னா நமக்கு எங்கே இடம் கிடையாது. அப்போ அந்த சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்ற வைக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயத்தில் எதுவுமே எடுக்காதீங்க. ஊழியம் செய்ய யாராவது வரண்டா என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா முதல் கேள்வி கேட்பேன், கர்த்தர் என்ன ஊழியத்தை செய்ய? இல்லை அது குழப்பமாக இருக்க, ஊழியத்துக்கே வராத, போய் வேலையை செய்ப்போம். எப்போ கர்த்தர் தெளிவாக பேசுகிறார் அப்போ உள்ளவா. ஏன்னா நிறைய பேருடைய எண்ணம் என்னென்னா, ஊழியங்கிறது ஈஸி, வெளி வேலை செஞ்சிங்கன்னா ஒரு பாதிப்பு தான், ஊழியம் செய்து வந்தீங்கன்னா 2 பாதிப்பு. உலகத்தாரையும் பாதிக்கப்படுவீங்க, பிசாசினாலையும். ஏன்னா ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, அப்படி தானே? அதனால் கர்த்தருடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சின்னதோ பெருசோ தேவ சித்தத்தின்படி நம்ம செய்யலைன்னா நம்மை கர்த்தர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்றவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படணும் அப்படின்னா அந்த பரிசுத்தாவியான நமக்குள்ளே வந்தால் சகல சத்தியத்திற்குள் நடத்துறது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் போட்டிருக்கிறது, ஆவியானவர் வந்தால் நம்ம பலனடைவோமா. என்ன வருது? பலனடைந்து சாட்சிகளாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு அவசியம் என்னது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இருந்தால் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்குள்ளே போக முடியும். 2வது, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். 3வது, பரிசுத்த சத்தமாக சொல்லுங்கள், ஆவியானவர் இருந்தால் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்குள்ளே போக முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்துக்கிடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35, 36. அடுத்ததை மாஸ்தருங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, என்னை வந்து பார்க்க வந்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தால் எனக்கு செய்தீங்க அப்படின்னு சொல்லி. இவர்களுக்கு ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்நியராக இருந்தேன், பசியாக இருந்தேன், என்னை தேற்றலை ஆற்றலை அப்படின்னு. இவங்க பாவம் செய்த மாதிரி அந்த பகுதியில் எழுதப்படவே இல்லை. அந்த பகுதியில் எழுதப்படவே இல்லை. ஆனால் என்னது? பிறரை, ஏழைகளை, எளியோரை, திக்கற்றோரை, பசியாக இருந்தவர்களை ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க? ஆதரிக்கிறாங்க, தேற்றுகிறாங்க, அரவணைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு குரூப் என்ன பண்ணுது? அவங்கள ஆதரிக்கலை, தேற்றலை, புறக்கணிக்கிறாங்க. ஆற்றி தேற்றினவர்களை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எனக்குள்ளே வா, என் ராஜ்யத்துக்கு வா. அதை செய்யாதவங்களை என்ன பண்ணுறாங்க? அக்கினி கடலுக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மையிலையோ,
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 4:7. போதும். நன்மை செய்யலைன்னா என்னதாகுமா? பாவம். பாவம் இருந்தால் நம்மளால் போக முடியுமா? சத்தமா சொல்லுங்கள், சத்தமா. அப்போ பரலோக ராஜ்யம் முன்னால் கண்டிப்பாக எல்லாரும் நன்மை செய்தே ஆகணும். நீங்கள் நன்மை செய்யாமல் என் உண்டு என் வாழ்க்கை என் இது போதும், நான் யாருக்கும் தீமையும் செய்ய மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், நோ, போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு ஏழைக்கு இறங்கணும்னு கர்த்தர் கடன் கொடுக்குறாங்க. அதனால தான் கர்த்தர் அந்த இவன் வாலிபன்ட்ட சொல்ல, உன் சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போ உனக்கு பொக்கிஷம் எங்கே இருக்கும்? உங்கள் இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷத்தை சேர்க்க தான் பரலோகத்தின் காரியத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்படுவீங்க. உலகத்துக்கு பொக்கிஷம் சேர்க்க உலகத்துக்கு நேராக தான் உங்கள் கண்கள் திருப்பப்படும். சரியா? இந்த 4 காரியம் அப்படியே முடிந்தவங்க எழும்பி நின்று கொள்ளுங்க, முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 2 நிமிஷம் முடிந்தவங்க எழும்பி நின்று கொள்ளுங்களேன், முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, இருதயத்தில் கைகளை வைத்து, ஆமென் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதனால் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, நம்ம கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பில் பிறரை மன்னிக்கிற காரியத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் எனக்கு பரலோக ராஜ்யத்தின் காரியம். எஸ்ஸப்பா, அதை நான் சரி செய்து கொள்ள பிறரை மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை எனக்கு செயல்படுத்த தாங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளோ நாள் நன்மை செய்யாமல் இருந்துட்டேன், எனக்கு என் குடும்பம் ஏன் இதுன்னு நான் இருந்துட்டேன், இனி அப்படி இல்லை ஆண்டவரே. ஏழைகள், திக்கற்றோர், விதவைகள், ஆண்டவரே அனாதைகள் எல்லாரையும் நான் தேற்றுகிறவர்களாக, ஆற்றுகிறவர்களாக, உடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக என்னை மாற பண்ணுங்கப்பா. நான் பரலோகத்துக்கு பாத்திரமான மாறணும். ஏசோலாட் கள்ள உபதேசத்திற்கோ ஆண்டவரே பிற காரியங்களுக்கோ உம்முடைய சத்தியமில்லாத காரியங்களுக்கோ நாங்கள் செவிசாய்க்காமல் சத்தியத்திற்கு செவிசாய்த்து சத்தியத்தின்படி நடந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்க அந்த வாசஸ்தலத்துக்கு கடந்து வர எங்களுக்கு கிருபத்தாங்க, கிருபத்தாங்க, கிருபத்தாங்க. தேங்க்யூ லார்ட். இந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை ஆண்டவரே அவங்க உறுதியாய் பிடித்து கொண்டு பற்றி கொண்டு ஆண்டவரே நித்தியத்தில் சந்திப்போம் என்கிற நிச்சயத்தோடு வாழ கிருபத்தாங்க. அவர்கள் வாழ்வது மாத்திரமல்ல, பிறரையும் அந்த சத்தியத்துக்குள்ளே நடத்த கிருபத்தாங்க. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் 3 கட்டப்பட்டவர்களாக இருக்க கிருபத்தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.